பலகீனர்களும் நோயாளிகளும் அல்லாஹுவின் வழியில் செலவு செய்ய வசதி இல்லாதவர்களும் அல்லாஹுவுக்கும் அவருடைய தூதருக்கும் உண்மையுடன் இருப்பார்களானால் போதும். போருக்கு செல்லாமல் இருப்பதில் அவர்கள் மீது குற்றம் இல்லை. இத்தகைய நல்லோர் மீது குற்றம் சுமத்த மார்க்கம் இல்லை. அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் பெருங்கிருபையாளனுமாக இருக்கின்றார். போருக்கு செல்ல தங்களுக்கு வாகனம் தேவைப்பட்டு வந்தவர்களிடம், உங்களை நான் ஏற்றிவிடக்கூடிய வாகனங்கள் என்னிடம் இல்லையே என்று நீர் கூறிய போது, போருக்காக தாங்களே செலவு செய்து கொள்ள வசதி இல்லையே என்று எண்ணி துக்கத்தால் தங்களின் கண்களில் கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பிச் சென்று விட்டார்களே, அவர்கள் மீதும் போருக்கு செல்லாதது பற்றி எவ்வித குற்றமும் இல்லை. குற்றம் பிடிக்கப்பட வேண்டியவர்கள் யாரெனில், தாம் செல்வர்களாக இருந்தும் போருக்கு செல்லாதிருக்க உம்மிடம் அனுமதி கோரி பின்தங்கி இருப்பவர்களுடன் தாங்களும் இருந்துவிட விரும்பினார்களே, அவர்கள்தாம். அவர்களுடைய இருதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டார். ஆகவே அவர்கள் இதன் இழிவை அறிய மாட்டார்கள். மூமீன்களே, போரிலிருந்து வெற்றியோடு நீங்கள் அவர்களிடம் திரும்பிய போது போருக்கு வராமல் இருந்தது பற்றி உங்களிடம் வந்து புகழ் கூறுகின்றனர். கூறுங்கள், புகழ் கூறாதீர்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம். நிச்சயமாக உங்களை பற்றிய செய்திகளை எங்களுக்கு அல்லாஹ் முன்னமேயே அறிவித்து விட்டான். சீக்கிரமே அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் உங்கள் செயல்களை கவனிப்பார்கள். மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் நன்கு அறியும் அவனிடத்தில் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அப்போது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீர் கூறும். போரிலிருந்து வெற்றியுடன் அவர்களிடம் நீங்கள் திரும்பி வருங்கால் நீங்கள் அவர்களை குற்றம் பிடிக்காது புறக்கணித்து விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹுவின் மீது அவர்கள் சத்தியம் செய்வார்கள். ஆகவே நீங்களும் அவர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். அவர்கள் நிச்சயமாக அசுத்தமானவர்கள். அவர்களுக்கு புகலிடம் நரகமே. அதுவே அவர்கள் தீவினைக்குரிய சரியான கூலியாகும்.